அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸ்அலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஹ்மாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. கால ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்றும், ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கொடிய நரகில் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை நானும் உங்கள் முன் எச்சரிக்கை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சஹாபிய பெண்களின் தியாகமும் இன்றைய பெண்களின் நிலையும். இவ்வுலகை 6 நாட்களில் படைத்து அழகுற ஆட்சி செய்யும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்துல எத்தனையோ படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதிலும் மனிதனை சிறந்த படைப்பாகவும் அழகிய படைப்பாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறும்போது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இஸ்லாத்துல நாம இருக்கிறதே மிக சிறந்த அருட்கொடை. அல்லாஹ் மனிதர்களுக்கு எத்தனை அருட்கொடை கொடுத்திருந்தாலும் இந்த உலகத்துல நாம முஸ்லிம்களா இருக்கிறது முதல் அருட்கொடைகளா இருக்கு. அப்படிப்பட்ட இஸ்லாத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது, தர்காவை வழிபடுவது, இன்னும் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது, மார்க்கம் சொல்லாததை புதிதாக உருவாக்கக்கூடியது என்று பல விஷயங்களை மனிதர்கள் செய்து வருகின்றனர். இன்னும் மனிதர்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் இவ்வுலகத்தில் ரொம்பவே ஆசைப்படக்கூடியவர்களாக, இவ்வுலக ஆதாயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை நாம போராடுவது, இந்த உலகத்திற்காக நாம வாழ்வது எல்லாமே நாம சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வை பார்க்கணும் என்று குறிக்கோளோட நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த உலகம் அற்பமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன் வழியா ஒரு ஆடு ஒன்று இழுத்து செல்லப்படுது. அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, காதுகள் அருந்து போன, மெலிந்து போன, ஒரு இறந்து போன ஒரு ஆடு ஒன்று அந்த பாதை வழியா இழுத்து செல்லப்படுது. இதை கண்ட ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, இதை நீங்க விலை கொடுத்து இந்த ஆட்டை வாங்குவீங்களான்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆடை நாங்க வாங்க மாட்டோம், விலை கொடுத்து ஒருபோதும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டை சுட்டு காட்டி, இந்த ஆட்டை போன்றதே இந்த உலகம் அப்படின்னு என்ன செய்றாங்க, சஹாபாக்களுடைய மனதுல அழகான ஒரு பதிவை இந்த உலகம் அற்பமானது என்று குறிப்பிட்டு கூறுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஆட்டை போன்றதே இந்த உலகம். இந்த உலகமும் எப்படிப்பட்டது, ஒரு பிரயோஜனமும் இல்லாத உலகமா இருக்கு அப்படின்றத ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. இன்றைக்கு நாம தியாகம் செய்கிறோம், என்னென்னவோ குடும்பத்திற்காக உழைக்கிறோம்,
நமக்காக உழைக்கிறோம். ஆனால் அது எல்லாமே இந்த உலகத்திற்காக நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அல்லாவின் பாதையில தர்மம் இடுறதா இருக்கு, அல்லாவின் பாதையில பொருளாதாரத்தை இடுவதா இருக்கு, அல்லாவின் பாதையில நமக்கு கொடுக்க செல்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் இதெல்லாம் செய்யுங்க என்று கூறியிருக்கிறான். ஆனா மனிதர்கள் இந்த உலகத்துல எனக்கு இது கிடைச்சா போதும், இந்த உலகத்துல நான் ராணி மாதிரி இருந்தா போதும், இந்த உலகத்துல நான் செல்வங்களும் மாளிகைகளும் வச்சிருந்தா போதும் விரும்பக்கூடியவர்களா இருக்கும். இன்றைக்கு அலங்கார பொருளை நாம தியாகம் செய்யறோமா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட, நீ இந்த இடத்துக்கு ஒரு பவுடர் அடிச்சுட்டு கூட வரக்கூடாதுன்னு சொன்னா பெண்களுடைய மனநிலை அது ஏற்கக்கூடியதா இல்லை. அது எப்படி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் எப்படி இதெல்லாம் போட்டு வர முடியாமல் இருக்கும், நான் எப்படி மை போட்டு வர முடியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையாக இருக்கும். எதற்காக? அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவிடுறத அந்த மேக்கப்பை கூட கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? தயங்கக்கூடியவர்களாக இருக்கும். இது நாளைக்கு மறுமையில் நிற்க பொழுதா? இன்றைக்கு நாம் தங்கத்தினுடைய விலைகள் அவ்வளவு உயர்ந்து கிடக்கு, மாளிகைகள் நம்மளிடத்துல நிறைந்து கிடக்கு, செல்வங்கள் பொருளாதாரங்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு அருட்கொடைகளை நாம் வச்சிருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய குரான்ல ஒரு பெண்மணிய இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துரைக்கிறான். எப்படி சொல்றான்? வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன. இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக நான் ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்குலாம் எடுத்துரைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? அல்லாஹ் தன்னுடைய குரான்ல இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நான் எடுத்துக்காட்டா உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட இந்த பெண்மணி ஃபிரௌன் அவனுடைய கணவன் தீயவன்களில் உள்ளவன், கெட்டவனா இருந்தும் கூட அவனிடத்துல மாளிகைகள் செல்வங்கள் பொருளாதாரங்கள்னு எத்தனையோ நிறைந்து கிடந்துச்சு. ஆனாலும் இந்த பெண்மணி எனக்கு என்னுடைய கணவன் கெட்டவன், என்னுடைய கணவனிடத்தில் இருக்கிற மாளிகைகளோ செல்வங்களோ பொருளாதாரமோ எனக்கு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, என் இறைவா உன்னிடத்துல எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஆசியார் அலி ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருந்தாலும், 1 கிராம் தங்கத்தை நாம் வச்சிருந்தாலும் அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுறதுக்கு மறுக்கிறோம். இன்னைக்கு நாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம்? பணம் போட்டு பணம் எடுக்கிறதுக்காகவா? நம்முடைய நகைகளை வைத்து வட்டிகளை உண்பக்கூடியவர்களாக இருக்கும், வட்டிகளை உண்ணக்கூடியவர்களாக இருக்கும். வட்டி பெரும் பாவத்திலும் பாவம்னு அல்லாஹ் சொல்கிறான். வட்டியை உண்போர் ஷைத்தான் தீண்டியவர் போல பைத்தியமாக மறுமை நாளில் எழுவார்னு சொல்கிறான். அப்போ எப்படிப்பட்டது? நாம் 1 கிராம் தங்கத்தை விற்கிறதுக்கு நமக்கு மனம் வரல, அதை வட்டிக்கு வேணா நான் விடுவேன், ஷைத்தானுடைய பாதையில் வேணா நான் போவேன், ஆனால் நான் ஒருபோதும் என்னுடைய தங்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன்ற குறிக்கோளோட வட்டியில் ஷைத்தானுடைய வழியில் மூழ்கக்கூடியவங்களா இருக்கும். அப்போ ஆசியார் அலி எத்தனையோ தியாகம் செஞ்சாங்க. பொருளாதார மாளிகைகள் செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை அல்லாவுக்காக தியாகம் செய்தார்கள். நாம் நேரம் அல்லாவுக்காக ஒதுக்குறது கூட மறுக்கிறோம். இன்றைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு, இன்றைக்கு போராட்டம் இருக்கு, நீங்கள் அல்லாவுடைய பாதையில் நன்மைகளை செய்ய வாங்கன்னு அழைக்கிறது கூட, எனக்கு இப்போதான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால்வலியோடு படுத்திருக்கேன், நான் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும், என்னுடைய குடும்பங்களை பார்த்துக்கிறணும், என்னால் முடியாது, எனக்கு தலைவலியாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குன்னு பல காரணங்கள் என்ன செய்கிறோம், வேலையை முன்னிறுத்தி நன்மைகள் நம்மை வீடு தேடி வந்தால் கூட அது அலட்சியம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். எத்தனையோ பெண்கள் வீட்டுக்கு அழைப்புகள் விடுறோம், நீங்கள் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மைகள் நாங்கள் அல்லாவின் பாதையில் ஒரு கூட்டம் ஏற்படுத்துகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் கூட அதை மறுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம். அப்போ இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவுடைய காலத்தில் சஹாபிய பெண்கள் எல்லாரும் ரசூல்லா இடத்துல போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எல்லாரும் போர்கள் மூலியமா ஷஹீதுன்ற பட்டத்தை, அதாவது கொல்லப்பட்டு ஷஹீதுன்ற பட்டத்தை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறாங்க, எங்களையும் போர்க்கல்ல கலந்து கொள்ள வைங்க ரசூல்லா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் போருக்கெல்லாம் வர வேணாம், நீங்கள் ஹஜ் உம்ரா பண்ணுறது உங்களுக்கு இதே போன்ற நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹஜ் உம்ரா பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா போர்க்களத்துக்கு போகிறாங்க. போர்க்களத்துக்கு போனதுக்கப்புறமா
அங்கே பெண்கள் நிற்கிறாங்க. இதை கண்ட சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்விடத்துல போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பெண்களை போர்க்களத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா பெண்கள் எல்லாரும் போர்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல்லா அந்த பெண்கள் எல்லாம் அழைச்சு வாருங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வர விடுறாங்க. அழைத்து வந்ததுக்கு அப்புறமா ரசூல்லா கேட்குறாங்க, உங்களை நான் போர்க்களத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சஹாபிய பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, போர்க்களத்தில் போரிடுறத நீங்க எங்களுக்கு வந்து என்ன செஞ்சிட்டீங்க, மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் போர்ல கலந்துக்கக்கூடிய ஆண்களுக்கு நாங்க உணவு பருகிறதுக்காகவும் தண்ணீர் புகட்டுவதற்காகவும் அவர்கள் காயமுற்றா அவர்களுக்கு மருந்திடுவதற்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு அனுமதி வழங்க ரசூல்லா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூல்லாவும் இது நல்ல யோசனை தான், நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இதுக்கு வேணா நான் உங்களுக்கு அனுமதி தரேன்னு சொல்லி ரசூல்லா அனுமதி கொடுக்குறாங்க. இன்றைய கால பெண்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நன்மை உங்களை தேடி வந்தா கூட அதை அலட்சியம் செய்யும், அதை செய்யறதுக்கு மறுக்கணும். இந்த வேலையா, இது என்னால் பார்க்க முடியாது. இன்றைக்கு நான் உங்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு ஃபேனும் இருக்காது, அங்கே ஒரு காற்றடிக்காது, மரத்தினுடைய நிழல் இருக்காது, வெயிலாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர் வந்து மழை வெயில் பார்த்து பண்ணாங்களா? மழை வெயில் பார்த்து நன்மைகளை சேகரித்தாங்களா? வானிலையை பார்த்து எல்லாமே அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டாங்களா? கிடையாது. எத்தனையோ நம்மளுக்கு தேடி வந்தாலும் நாம் அதை அலட்சியம் செய்யக்கூடிய மக்களாகவே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் எனக்கு நிழல் கிடைக்காதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அரசியல்லையோ ஏதோ ஒரு இதுலையோ நமக்கு வந்து ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு போய் நம்ம வரிசையில் நிற்கக்கூடியவங்களா இருக்கும். அது எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் எவ்வளவு மழையாக இருந்தாலும் அந்த பணத்திற்காக போய் நிற்கக்கூடியவங்களா இருக்கும். இது அல்லாஹ்வின் பாதையில் நமக்கு நாளைக்கு வரப்போகுதா? இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்மளுக்கு மறுமையில் வந்து சாட்சி கூறப்போகுதா? கிடையவே கிடையாது. நாம சேகரிக்கிற நன்மை என்ன? நீ வந்து உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ எதை அதான் அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்ட, இதை தான் அல்லாஹ் வந்து நாளை மறுமை நாளில் கேட்பான். அப்போ நம்மளுடைய பதில் எங்க? அந்த நேரத்தில் யோசிப்போமா? அந்த நேரத்தில் கதறுவோமா? யா அல்லாஹ், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல ஒரு நன்மைகளும் இல்லை, இன்னும் மனிதர்கள் அலட்சியம் செய்கிறோம், இன்னைக்கு செய்கிற நன்மையை விட்டா நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், நாட்கள் இருக்கு, நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை எண்ணிக்கொண்டே போகக்கூடியவங்களா இருக்கும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போகக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் மரணம் எந்த நேரத்திலையும் நம்மளை தீண்டக்கூடியது. இன்றைக்கு தெரியாது ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அலட்சியம் செய்யும்போது ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனிடத்துல ஒரு நன்மைகளும் மிஞ்ச போறது கிடையாது. எந்த உயிர் எப்போ எடுப்பான், எந்த நேரத்தில் எடுப்பான்னு சொல்ல முடியாது. நீ மாளிகையிலேயே இருந்தாலும் உன்னை என்ன செய்யும், மரணம் வந்து தீண்டும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மரணத்திற்கு அஞ்சக்கூடியவங்களா இருக்கணும்ல. ஈருலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இன்பம் தருது, இந்த வாழ்க்கையை நாம பெற்றுக்கிட்டோம், இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் எடுத்துக்கிட்டோம். ஆனா மறுமை நாள்ல என்ன செஞ்சோம்? மறுமை நாளில் நம்ம சந்தோஷம் எங்க, நிம்மதி எங்க கேட்பானா? நமக்கு பயமா இருக்குமா? அப்ப இந்த உலகம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த உலகத்துல எது பயனுள்ள விஷயம்? இந்த உலகத்துல எப்படிலாம் தர்மம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போனா, என்ன பொருளாதாரத்துல வழங்கினா தர்மம் செஞ்சா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் கேட்க நம்ம செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எத்தனையோ வழிகள் இருந்துச்சு. அவர்களுக்கு குறைந்த அருட்கொடைகள் அல்லாஹ் பொருளாதாரத்திலையா இருந்தாலும் உணவுலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் குறைத்தே கொடுத்துருந்தான். ஆனா அந்த குறைவானதை வச்சும் அதிக நன்மை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெறக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம நிறைவான செல்வங்கள் பொருளாதாரத்தை வச்சிருக்கோம், ஆனா குறைவான நன்மைகளை நம்ம கையில வச்சிருக்கோம். இன்னைக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம தர்மங்களோ பொருளாதாரத்தை வழங்குறதோ அல்லாஹ்வின் பாதையில நேரங்களை செலவிடுறதோ வச்சிருக்கோம். இந்த குறைவான நன்மைகள் நமக்கு சொர்க்கத்துக்கு போக ஒரு பாதையில கொஞ்ச தூரம் தான் போக முடியும். இன்னும் நாம சேகரிக்க வேண்டிய நன்மைகள் எவ்வளவோ இருக்கு. குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பெண்களை பார்த்து, பெண்களே நீங்க நரகத்தினுடைய விறகு கட்டைகளா இருக்கீங்க, அதனால நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க. ஒரு உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, பெருநாளுடைய உரை நிகழ்த்தும் போது. அப்போ ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு கன்னங்கள் கருத்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன் நாங்கள் வந்து நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக இருக்கோம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க.
உடனே ரசூல்லா சொல்றாங்க, நீங்க அதிகமா குறை கூறுறீங்க, கணவனை நன்றி மறந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்மையை செஞ்சாமா, இன்னைக்கு இவ இந்த நன்மைகள்லாம் சேகரிச்சிருக்கா சொல்ல முடியுமா? என்ன பேசுவோம்? மருமகள் சாப்பாடு செஞ்சா மாமியார் சொல்வா, இந்த குழம்புல உப்பு இல்லை ஒன்றும் இல்லை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவா. அது ஒரு குறையா நாளைக்கு சண்டையா வந்து நிற்கும். இன்னும் சொல்ல போனா மகளிடத்துல அம்மாவே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது ஒரு சண்டையாகும். இன்னும் ஃபோன் பேசுவேட வெளியூர்ல இருந்து பேசுறது, என் மாமியார் இப்படிலாம் பண்ணாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யறது, ஃபோன் போட்டு இதுக்காண்டியே மெனக்கட்டு பேசும். நம்மளை பத்தி பேசிக்கிறதுக்கு தான் ஃபோனு. நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் இல்லாம அன்னைக்கு அவ இப்படி பண்ணா இன்னைக்கு அவ அப்படி பண்ணான்னு என்ன செய்வோம் பேசும். இன்னும் கணவனை நன்றி மறந்து நிராகரிக்கிறீங்கன்னு ரசூல்லா சொல்றாங்க. என்ன செய்யறோம்? கணவன் ஒரு மனைவி திருமணமாகி கணவனுடைய வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா முழு பொறுப்பும் யார் மீது வந்துடுது? கணவன் மீது வந்துடுது. கணவன் தான் எல்லாமே மனைவிக்கு செய்யணும், மனைவி தான் கணவனை பார்த்துக்கிறணும். இதுதான் பொதுவாகவே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம். அப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா முழு பொறுப்பையும் கணவன் ஏற்கக்கூடியவனா இருக்கான். அப்படிப்பட்ட கணவன் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான், என்னென்னமோ வாங்கி கொடுத்துருப்பான். பீரோவில் திறந்தா சரிஞ்சு கொட்ட அளவு கூட துணி இருந்திருக்கும். என்றோ ஒரு நாள் கேட்க போகும்போது என்ன செஞ்சுருப்பாங்க, என்னால் இன்னைக்கு முடியாது, அதனால நான் என்ன பண்ணலை வாங்கி தரலன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த பெண் கேட்பா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எனக்கு என்ன பார்த்தீங்க, இது நாள் வரைக்கும் நீங்கள் எனக்கு என்ன தான் செஞ்சுருக்கீங்க, இன்னைக்கு மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு? மனைவி ஒரே பேச்சில் முடிச்சிருவா. ஆனால் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே யாருடைய பணம்? கணவனுடைய பணம். இதை நன்றி மறந்து என்ன செய்வா பேசக்கூடியவளா இருக்கா. நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறா. அப்போ தான் இதுதான் ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக இருக்கீங்க, அதனால அதிகமாக தர்மம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது சஹாபிய பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து பெண்களுக்குமே இந்த நிலை தான். சஹாபிய பெண்கள் மட்டும்தான் அவங்களுடைய ஆண்களை பார்த்து குறை கூறினாங்களா? இந்த காலத்து பெண்களும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், கணவனை நன்றி மறந்து பேசக்கூடியவங்களா இருக்கும். அப்போ நம்மளிடத்தில் அருட்கொடைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை அல்லாவின் பாதையில் செலவிடுறதுக்கு முன் வரணும். குறிப்பாக பெண்கள் எல்லா விஷயங்களையும் தவிர்த்துட்டு அல்லாவின் பாதையில் நேரத்தை ஒதுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்றும் சொல்லப்போனால் வீடுகளில் நாம் சமைக்கிறது வேலை தான், வீட்டு வேலை பார்க்குறதும் வேலை தான். ஆனால் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்து முடித்தாலும் மிஞ்சக்கூடிய நேரங்கள்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இழுத்து போத்திட்டு தூங்குறது, இல்லைன்னா என்ன செய்வோம் டிவியை பார்ப்போம், இல்லைன்னா ஃபோனை பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமாக இருக்குது. இந்த உலகம் வீணும் விளையாட்டும் இன்றி வேறு இல்லைன்ற அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது, வீணும் விளையாட்டும். இந்த உலகத்தில் சந்தோஷத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கிறானா மறுமையில் அவன் நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இன்னும் ரசூல்லா சொல்லும்போது, இந்த உலகம் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு சிறைச்சாலையாகவும் இறை மறுப்பாளருக்கு இந்த உலகம் சொர்க்கச்சோலையாகவும் இருக்கு. நம்ம நினைக்கிறோமா பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்து அவ்வளவு பொறாமப்படுவோம், இல்லை பிற மத கலாச்சாரத்தை பார்த்து கூட நம்ம என்ன செய்வோம், இவ இந்த மாதிரிலாம் ஆடைகள் அழிறா, இவ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிறா, ஆனால் நம்மளுக்கு அல்லாஹ் இதை தடை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை நம்ம பொறுத்துக்கிட்டோம், சகிச்சுக்கிட்டோம், அல்லாஹ் நம்மளுக்கு சோதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக மறுமை நாளில் என்ன இருக்குது, சொர்க்கம் அப்படின்ற ஒன்று அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அல்லாவின் பாதையில் நேரங்களையும் தர்மங்களையும் பொருட்களையும் அளவுக்கு அதிகமாக தர்மங்கள் செய்து இந்த சொர்க்கத்தை அடைவோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.